செழிப்பு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும், பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. இங்க வாசிக்கும் போது அண்ணா சிஸ்டர் வார்த்தை சொல்லிட்டு போனாங்க 3 யோவான்ல. என்ன சொன்னீங்கன்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றும் வந்து சுகமாய் இரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்படி வாழ ஆசைப்படுறாருன்னா, ஒரு ஆத்மா வாழ்வது போல. செழிப்புன்றது துவக்கம் ஒரு மனுஷனுக்கு எங்க துவங்குதுன்னு கேட்டீங்கன்னா, செழிப்பு என்பது வறண்ட வாழ்க்கை, அது பூமியில அல்ல, இருதயத்தை வரக்கூடாது. ஆமென். செழிப்பு என்பது இருதயத்தை ஆரம்பிக்கணும். ஒரு ஆத்மா வாழணும், ஒரு ஆத்மா செழிப்பா இருக்கணும். ஒரு ஆத்மா செழிப்பா இருக்கணும்னா அங்க 2 கரைகள் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்போ ஆத்மா வாழ்வதற்கு ஆத்மா என்னைக்குமா மறிக்காது, ஆத்மா என்னைக்கும் சாகாது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அது நான் கொடுத்த தேவனிடத்துக்கு திரும்பி போகும், மண்ணென செய்யற மண்ணுக்கு திரும்பும். அப்ப ஆத்மா சதா காலம் வாழுகிற ஆத்மா. அதனால யோவான் சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் என்ன சொன்னாலும் இவன் பைபிள்ல மட்டும் சபையில மட்டும் இல்ல, உன் பிசினஸ்லையும் உன் வேலையிலையும் உன் குடும்பத்திலையும் சகல காரியங்களையும் நீ வாழ்ந்து சுகித்து அப்படின்னு சொல்லாம கர்த்தர் நல்லது. நம்ம சங்கீதவாசி ஆண்டு சொல்றாரு, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கனிகூறும்படிக்கு உடைய கிருபையினாலே என்னை திருப்தியாக சாட்டிஸ்ஃபை மீ. என்ன செய்யறீங்க? திருப்தியாக்குங்க. அப்படின்னு சொல்லுவோமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 28.